ஹலோ மம்மிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு ரொம்ப நாளாக ரசம் ரெசிபி ஷேர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த பாத்திரத்தில் எவ்வளோ பேருக்கு ரசம் வைக்கிறீங்கிறது தான் ஃபஸ்ட் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் 4 பேருக்கு ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான புளி நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ 4 பேருக்குனா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு நீங்கள் புளியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகா, ஒரு ரெட் சில்லி அண்ட் ஒரு க்ரீன் சில்லி, ஒரு பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கார்லிக் பூண்டு இன்றைக்கி நல்ல பெரிய பல்லாக இருக்கனால நான் 3 எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சின்ன பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 4-5 பல் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பழுத்த தக்காளி நல்லா பழமாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். நெக்ஸ்ட் ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு மிளகு அண்ட் ஜீரகம் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்போதுமே கிச்சனுக்கு வந்த உடனே சமைக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வைக்கிறது ரசம் தான். பிகாஸ் இது வைக்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு குழம்பு பொரியல் இல்லைன்னா கூட அவர் சாப்பிட்ருவார். ரசம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார். ஸோ எங்கள் வீட்டில் எப்போதுமே ரசம் இருக்கும். ரசம் மட்டும் எப்போதுமே எல்லா வீட்லேயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வைக்க போகிற ரசம் பார்த்திங்கன்னா வித்தவுட் ரசப்பொடிலாம் எதுவுமே சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். ரசம் வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே நான் புளியை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுடுவேன். ஸோ சுடுதண்ணியில் நீங்கள் புளியை ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் கரைக்கலாம் புளி. இப்போ நான் புளி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த புளியை கரைச்சி அந்த புளி கரைசல் நான் ரெடி பண்ண போகிறேன். எப்போதுமே ரசத்தோட டேஸ்ட் புளியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக புளி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் ரசத்தோட டேஸ்ட்டுமே இருக்கும். இப்போ இந்த புளியை நான் கையில் நல்லா கரைச்சி நான் வாட்டர் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ரசத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பருப்பு ரசம், தக்காளி ரசம், மிளகு ரசம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் வைக்க போகிற ரசம் ஒரு நார்மலான ஒரு ரசம் தான். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இந்த புளியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பிகினர் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்டர் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் கையிலேயே டைரெக்டாக ஃபில்டர் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ இப்போ நல்லா தண்ணி ஆட் பண்ணி புளி கரைசல் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். அதோடவே ஒரு குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த ஸ்பூனில் பெப்பர் எடுத்திங்களோ அதே ஸ்பூன்லேயே சேம் குவான்டிட்டிக்கு 2 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கிறேன். அதோடு நான் ஒரு க்ரீன் சில்லி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு க்ரீன் சில்லிஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கும்போது தண்ணியெலாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. ஜஸ்ட் ட்ரையாக ஒரு ரெண்டு பல்ஸ் க்ரஷ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு கிடையாது. இப்போ அரைஞ்சிருச்சு. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம புளி தண்ணியோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் நீங்கள் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு ரசம் வாசனை செம்ம தூக்கலாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எகெயின் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதுவும் நீங்கள் ரொம்ப பியூரியாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் ஜஸ்ட் அது க்ரஷ் ஆனால் போதும் தக்காளி. எஸ், அரைச்சாச்சு. இப்போ இந்த மிக்சரும் நம்ம புளிக்கரைசலில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு ரசம் வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். புளியோட டேஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு, தக்காளி வந்து ரொம்ப அரையாமல் இருந்ததுன்னா இப்படி கையிலேயே நீங்கள் வந்து ஜஸ்ட் மசிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரசத்துக்கு தேவையான 1 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் கூட நீங்கள் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 90% ரசம் வந்து இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்மெல் வந்து செம்மையாக வருது. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ ரசம் வந்து தாளிச்சிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடான உடனே அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோடவே ஒரு காஞ்ச மிளகா வந்து நான் கிள்ளி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ரசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னால் அது பெருங்காயத்தூள் தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து LG பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை ஃபுல்லாக வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். எஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி குக் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டவ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த ரசம் வந்து ஸ்லோ குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும். ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணுன்னா இது ஒரு முக்கியமான டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ரசம் குக் பண்ணும்போது இந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரசம் வந்து எப்போதுமே ரொம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா அந்த ரசம் வந்து நல்லா நுரைச்சி வந்து லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து ரசம் குக் பண்ணும்போது எப்போதுமே லிட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ரசம் வந்து எப்போதுமே ஓப்பனில் தான் குக் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு லிட்லாம் போட்டுறாதீங்க. ஓப்பனில் குக் பண்ணால் தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ தான் வந்து ரசம் வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ், இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜ். ஃபுல்லாக நுரை கட்டிட்டு லைட்டாக பபிள்ஸ் வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரசத்தோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரசம் வந்து ரொம்பவே ஈஸியாக இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ரசத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. கடைசியாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடி நிறையா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒன் மோர் டிப் என்னென்னா, இந்த மாதிரி ரசம் கொதித்து இறக்குன உடனே வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் டேஸ்ட் மாறிடும். ஸோ கொஞ்சமாக அது ஆறுற வரைக்கும் கொஞ்சமாக லைட்டாக லிட் வந்து ஓப்பன்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளில் நம்ம ரசம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.